ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிவா மெடிக்கல் கேம்புக்காக வெளியூர் போவாங்க. ஸோ நம்ம அன்னபூரணி, சிவா நாளைக்கு தானே நீ மெடிக்கல் கேம்புக்கு வெளியே போகிற, நீ மெடிக்கல் கேம்ப் போகிறப்போ ஸ்வாதியுமே உன் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பிரியம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த சிந்துக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிறப்ப தான் ஸ்வாதியோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. அதே சமயம் இப்போது சிவா எங்கே வெளியே போனாலுமே கூடவே இங்கே ஸ்வாதியுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம அன்னபூர்ணியுமே உடனடியாக இருக்காங்க. இது நம்ம சிந்துக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கே நிரந்தரமாக சிவா டாக்டர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம சிந்துக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்வாதியை சிவா டாக்டர் கூட நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க அந்த விஷயத்தில். ஸோ மெடிக்கல் கேம்புக்கு இந்த ஸ்வாதி டாக்டர் கூட போகக்கூடாது, டாக்டர் கூட போக வேண்டியது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஒரு டைமுக்கு எழுந்திரிச்சிடுறாங்க நம்ம ஸ்வாதி. வாக்கிங் ஜாகிங் போகிறதுக்காக தான். ஸோ அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப்பாக போட்டுக்கிட்டு சிவாவையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே நம்ம அதாவது சிந்துமே காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இங்கே நம்ம ஸ்வாதியை சிவா வெளியே அதாவது சிவாவை ஸ்வாதி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கை கோத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம சிந்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அவங்க 2 பேருமே ஜாகிங் போயிடுறாங்க. மெதுவாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம சிந்துவுமே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் சிவா கண்ணில் ஏதோ தூசி விழுந்திருக்கும் போல் ரொம்ப நேரமாக உறுத்தலாகவே இருக்குது அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் நின்று தேய்க்கிறாங்க கண்ணை. உடனே ஸ்வாதி இருந்துட்டு, சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னன்னு தெரியல ஸ்வாதி, கண்ணில் தூசி விழுந்திருக்கும் போல் ரொம்ப நேரமாக உறுத்திக்கிட்டே இருக்குது, ரொம்ப வலிக்குது ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதியுமே அந்த தூசியை எடுத்து விடணுன்றதுக்காக கண்ணில் ஊதி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் இருந்து நம்ம சிந்து இதை எல்லாத்தையுமே ஸ்கூட்டி மேலேருந்து உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வாதியை உண்டுலன்னு பண்ணணும், பேசாமல் அவளை கொண்டு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இல்லை அந்தளவுக்கு நம்ம கீழ்த்தரமாக யோசிக்கக்கூடாது. ஆனால் டாக்டர்கிட்டேருந்து நிரந்தரமாக இந்த ஸ்வாதியை விலக்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்புக்கு கண்டிப்பாக ஸ்வாதி டாக்டர் கூட போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டியை நல்லா அப்படியே ஃபோர்ஸாக முறுக்குறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்வாதி மேலே ஏற்றுற மாதிரி வராங்க. ஸோ ஸ்வாதி எங்கே நம்ம மேலே சிந்து வண்டியை விட்டுருவாங்களோன்னு பயத்தில் பக்கம் அப்படியே இது தள்ளுறாங்க. அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் நம்ம சிந்து வண்டியிலலாம் மோத கிடையாது. இங்கே நம்ம ஸ்வாதி கீழே விழுந்ததுமே இங்கே நம்ம சிவாவுமே ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எந்திரிக்க வைக்கிறாங்க. ஆனால் எந்திரிக்கவே முடியல இங்கே ஸ்வாதியால். இப்போ தான் சிந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கிறது கிடையாது. சிவா இருந்துட்டு, என்ன சிந்து இப்படி பண்ணிட்டியே, ஸ்வாதி பாரு உன்னால் கீழே போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே நான் எங்கே டாக்டரே அவங்கள கீழே தள்ளிவிட்டேன், நான் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன் டாக்டரே, அவங்களுக்கு தான் நடக்க தெரியல, அதான் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க, நீங்களே அவங்கள கேட்டு பாருங்க, நான் என்ன அவங்க மேலே வண்டியாக மோதினேன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஸ்வாதி எந்திரி ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஸ்வாதி இருந்துட்டு, சிவா என்னால் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப கை கால்லாம் வலிக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் கால் சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல், காலை நல்லா கீழே ஊனவே முடியல சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவாவுமே சரி சிந்து, நீ ஸ்வாதியை நல்லா அதாவது பிடிச்சி நிற்க வை, நான் ஸ்கூட்டி ஓட்டிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்க, ஸ்வாதி நீ சிந்துவை நல்லா பள்ளமாக பிடிச்சிக்கோ, சரியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு லைட்டாக கீழே காலுக்கு பாதத்துக்கு மேலே ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அது லைட்டாக க்ராக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்கேன் எடுக்கிறப்போ அந்த மாதிரி தெரியுது. ஸோ நம்ம சிவா இருந்துட்டு அதை இங்கே ஸ்வாதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஸ்வாதி பயப்படுற மாதிரி இல்லை, கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தாலுமே நீ பயப்படாத, இதை நான் சரி செஞ்சுருவேன், லைட்டாக எலும்பு க்ராக் ஆகிருக்கு, இதுக்கு நீ ஒரு
ஒரு 2-3 வாரமாவது கண்டிப்பாக படுத்த படுக்கையாகவே இருக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் அந்த கால் வந்து அந்த எலும்பு கூடும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே நான் பார்க்குறேன். சரியா? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கால் ஊனி நீ நடக்கவே கூடாது 2 வாரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வாரத்தில் நீ வந்து நடக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்வாதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்மளோட கால் சரியாகுமா ஆகாதான்ற ஒரு பயம். உடனேங்க நம்ம சிந்துக்கு அவ்வளோ ஒரு குஷியாக இருக்குது. அப்பாடி சூப்பர், இவளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணும். மற்றவனோட புருஷனை தன்னோட புருஷனாக்கிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறா இவ. இருக்கட்டும், இவளுக்கெல்லாம் இது சின்ன தண்டனை தான். இதுக்கப்புறமும் டாக்டரை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சா அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு இவளை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. எப்போவுமே சிந்து வந்து மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க, மற்றவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு செயலுமே செய்ய மாட்டாங்க. அவங்க மனசறிஞ்சு அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது. இப்போது ஸ்வாதிக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களவே மீறி அப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சிவா சிந்துவை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்களோன்ற ஒரு பயத்தினால தான். இப்போது இங்கே நம்ம சிவாவுமே இங்கே பாரு ஸ்வாதி, உனக்கு ஒரு ட்ரிப்ஸு ஏற்றணும். ஸோ நீ படுத்துக்கோ, நான் உனக்கு ஊசி போட்டு விட்டுரு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பிளன்லாம் போடுறாங்க. ஸோ ட்ரிப்ஸுமே ஏறிக்கிட்டுக்கு. உடனே சிந்து நீ பார்த்துக்கோ, நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அங்கேருந்து போகிறாங்க. உடனே இங்கே ஸ்வாதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எல்லாமே இந்த சிந்துவால் தான். நானும் சிவாவும் ஜாகிங் போய்கிட்டு இருந்தோம். சந்தோஷமாக ஜாலியாக அது இதுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் இந்த சிந்து நடுவில் வந்து சந்தோஷத்தில் மண்ணை வாரி போட்டுட்டா. இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. உடனே இங்கே நம்ம சிந்து பக்கத்துலேயே இருக்காங்க இல்லையா, ஸ்வாதியை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே ஸ்வாதிக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள் சிந்து, உங்களால் தான் நான் இப்படி இருக்கனே, உங்களால் தான் என்னுடைய கால் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த அளவுக்கு உனக்கு அடிபடணும்னாலாம் நான் நினைக்கல. ஆனால் என் புருஷன் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, என் புருஷனை வளைச்சி போடணும், என் புருஷனை தன்வசப்படுத்தணும்னு நினச்ச உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து வந்து கோவமாக பேசிடுறாங்க. உடனே இங்கே ஸ்வாதி இருந்துட்டு, என்ன சிந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, சிவாவுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஸோ அன்னபூர்ணி ஆண்டி தான் இதை ஏற்பாடே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லே, ஒரு சொல்லப்போனால் 6 மாதத்துக்குள்ளவே எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதை உன்னால் தடுக்கவே முடியாது. அதான் உன்னை அன்னபூர்ணி ஆண்டிக்கு பிடிக்கலல்ல, அப்புறம் ஏண்டி சும்மா சிவாவோட வாழ்க்கை விட்டு விலகாமல் எதுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வாதி கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, இப்படிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசு கூசலை, நாக்கு கூசலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுக்காக இப்போ கூசணும், இங்கே பாரு, சிவா டாக்டருக்கு சிவாவுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நீ ஒரு பட்டிக்காடு, படிக்காத அது உதவாக்கார. அப்படி இருக்கிறப்போ படித்த டாக்டர் சிவா தான் உனக்கு புருஷனாக வேணுமா? அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டல நீ. இங்கே பாருடி, ஒழுங்காக சிவாவை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா அன்னபூர்ணி ஆண்டி எனக்கும் சிவாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்வாதி, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா சிவா டாக்டர் மனசுக்குள்ளே நான் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கேன். அவர் தான் என்னை அதாவது என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேன். நீ என்ன தான் கொக்கி போட்டாலும் டாக்டர் மனசுக்குள்ளே நீ இடம் பிடிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு. உடனே ஸ்வாதி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ இப்படி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு மனசில் ஆசை எது வளர்த்துக்கிட்டு இருக்க போகிற. ஏன்னா அது நடக்காதுன்னு உனக்கும் தெரியும். ஏன்னா அன்னபூர்ணி ஆண்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தானே சிவாவுமே கேட்குவார். அவர் வந்து அன்னபூர்ணி ஆண்டி பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டார். அன்னபூர்ணி ஆண்டி என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே சிவா என் கழுத்தில் தாலி கட்டுவார். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உன்னால் இருக்க முடியாது. அதுக்கு இப்போவே நீ கிளம்பி போன அப்படின்னா அது உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படி சொல்லிட்டு எங்கள் ஸ்வாதி சொல்கிறாங்க. உடனே நம்ம சிந்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போயிட்டு ஸ்வாதியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இங்கே பாருடி, இனிமேல் நீ உயிரோடவே இருக்க வேண்டாம். நீ எனக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சாலுமே நான் அதை ஏற்றுக்குவேன். அதையும் தாண்டி நான் பொறுத்துக்கிட்டு கூட போவேன். ஆனால் என் புருஷனை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்னை மட்டும் இல்லை, யாரையுமே சும்மா விட மாட்டேன். என்
புருஷன் எனக்கு மட்டும்தான். என் புருஷனை என்கிட்டேருந்து அபகரிக்கணும்னு நினச்ச நீ இந்த ஊர் உலகத்தில் உயிரோடவே இருக்க முடியாது. ஒரே அடிவாக போய் சேர்ந்துருவ. நான் போய் சேர வச்சிருவேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. சிந்து விடுடி, என்னை விட போறியா இல்லை உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, போலீஸில் பிடிச்சி கொடுத்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரிடி, ஏன் டாக்டரை விட்டு என்னால் பிரிய முடியாது. இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் ஆகலைல்ல, எனக்கும் டாக்டருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னையும் அவங்களையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க தாண்டி போகிறாங்க. அதுக்கு பதிலாக அந்த கடவுளுக்கு பதிலாக நானே உனக்கு தண்டனை கொடுத்துட்றேன், இப்போவே நீ செத்து தொலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே நம்ம சிவா வந்துடுறாங்க. சிவா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவுமே சைலண்ட்டாக வந்து நின்றுடுறாங்க. உடனே சுவாதி இருந்துட்டு, பாத்தியா சிவா, உன் கண்ணு முன்னாடியே இப்படி என் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறா, என்னை சாவடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க இந்த சிந்து, ஏன் இந்த சிந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சுவாதி சொல்லவும், இதை கேட்ட சிவா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சிந்து என்ன நடக்குதுங்க, எதுக்காக சுவாதியோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிற, சுவாதி என்ன தப்பு செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சிந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. என்ன சிந்து, இதை நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை, நீ எப்போவுமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டில்ல, ஏன் நீ இப்படி மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கவும், எங்கள் பாரு டாக்டரே, உங்ககிட்டயே சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியும். அவங்களுக்கு கெடுதல் நினைக்கவே கூடாது, அவங்களுக்கு கெடுதல் நடக்கவும் கூடாதுன்ற மாதிரி தான் நான் நினைக்குவேன். ஆனால் என்கிட்டேருந்து உங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு யார் நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சிந்து வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. உடனேங்க நம்ம சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது எங்கள் சுவாத்திக்கிட்டே, இங்கே பாரு சுவாதி, தேதி நீ மனசில் வச்சுக்காது, அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மாக்கிட்டே இங்கே நடந்து எதுவுமே சொல்லாத, சிந்து ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் இருந்துட்டு சரி மூடிட்டோம், அதுக்கப்புறம் உன்னை நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், நீ ஒரு 2 வீக்ஸுக்கு நீ நடக்காமல் இருக்கணும், அதுதான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து வேறு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சுவாதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த விஷயத்த அன்னபூர்ணி ஆண்டிக்கிட்ட சொல்லியே ஆகணும், இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும் முதல்ல அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் காலுமே லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. நிறையவும் இருக்க நிறைய வலியும் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த கால் வலி இருக்கிறதுனால சிந்துவோட நினப்புமே கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த வலி ஓவராக இருக்கிறதுனால இது எப்படா சரியாகும் அப்படின்ற நினப்பு தான் இப்போ சுவாதி மனசில் இருக்குது. ஸோ சிவாவுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே பதறி போகிறாங்க. ஐயோ என்னம்மாச்சு, என்னம்மா காலில் கட்டெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சுவாதியுமே அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணியுமே சரி சுவாதி, நீ நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போது மறுநாள் காலையில் இங்கே நம்ம சிவாவுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குது. ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க ரூமுக்கே நம்ம சிந்து யாருக்குமே தெரியாமல் வராங்க. வந்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. உடனே சிவா பார்த்துட்டு, என்ன சிந்து எதுக்காக கதவை லாக் பண்ணுற, நீங்கள் வந்திருக்க விஷயம் அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க கோவப்படுவாங்க, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சிந்து இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும் டாக்டரே. ஆமாம் டாக்டரே, நீ இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் தானே போகிற, நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து நீ என் கூட வந்துட்ட அப்படின்னா கேன்டீனெல்லாம் யார் பார்த்துக்குவா, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க டாக்டரே, அதுக்கான ஆட்களெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் வருவேன் டாக்டரே, என்னையும் கூட கூட்டிகிட்டு போ டாக்டரே அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சிவா இருந்துட்டு, உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை சிந்து, ஆனால் இதுக்கு அன்னபூர்ணி பிரியம்மா ஒத்துப்பாங்களா, சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். டாக்டரே ஏதாவது சொல்லி சமாளி டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது சிவாவுமே சரி சிந்து, உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், நீயும் என் கூட வந்த அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு 2 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பில்ல, சரி வா நம்ம அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. ஸோ சிந்துவுமே தூரமாக போய் நின்றுக்கிறாங்க, அதாவது எதுவும் தெரியாத மாதிரி. உடனே சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, பெரியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா, என்னையா சிவா, நீ தானே இன்றைக்கி மெடிக்கல் கேம்ப் போகிறேன்னு சொன்னியே,
என்ன இந்த நேரத்தில் என்ன விஷயம் பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே சிவா இருந்துட்டு அது வந்து பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. என்னையா எதுக்காக தயங்குற? இந்த பெரியம்மா கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்னையா தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து பெரியம்மா சிந்துவை நான் என் கூட மெடிக்கல் கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பெரியம்மா அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டேன் இங்கே நம்ம அன்னபூரணிக்கு சுத்தமாக சம்மதம், அதாவது விருப்பமே இல்லை. என்னையா சிவா எதுக்காக இந்த சிந்துவெல்லாம் நீ கூட கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பெரியம்மா சும்மாலாம் இல்லை, அவளும் மெடிக்கல் கேம்புக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா அவகிட்டையுமே நிறைய விசாரணைகள், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு மீட்டிங்குமே நடக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அவள் கேம்ப், அதாவது கேன்டீன் வச்சுக்கிட்டு இருக்கா இல்லை பெரியம்மா, அது விஷயமா தான் பேசுவாங்க. ஸோ அவளுக்குமே மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா புதுசாக சொல்கிற? இல்லை பெரியம்மா புதுசெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் நடக்க தான் செய்யுது. அதான் எங்கள் 2 பேருக்குமே ஒரே இடத்துல தான் கேம்ப் இருக்குது. ஸோ நாங்களுமே போயிட்டு வந்துடுறோம். கூட நான் சிந்துவையும் கூட்டிகிட்டு போகிறேன் பெரியம்மா. அவளை தனியாக அனுப்ப முடியாதுல்ல, நம்ம வீட்டில் அவள் இருக்கா. ஸோ அவளுக்கும் சேஃப்டி வேணும்ல, அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ காரணமுங்க நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. என்ன பெரியம்மா யோசிக்கிறீங்க? நான் கூட தானே கூட்டிகிட்டு போக போகிறேன், வேறு என்ன சொல்லுங்கள் பெரியம்மா அப்படின்னெல்லாம் கேட்கவும், உடனே அன்னபூரணி இருந்துட்டு, சரியா சிவா பத்திரமா போயிட்டு வாயா. இங்கே பாரியா, யாராவது ஏதாவது மனசை மாற்றுற மாதிரி பேசினாங்க அப்படின்னா நீ உடனே சாஞ்சிட்டு போகிற. யாரையுமே நம்பாதியா. யாருமே இந்த உலகத்தில் நல்லவங்க கிடையவே கிடையாது. கூட இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கிற காலம் இது. இந்த கேடுகட்ட, அதாவது காலம் போன காலத்தில் ரொம்பவே காலம் கெட்டு போய் கிடக்கையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரிங்க பெரியம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ சிந்து நம்ம கூட வரத்துக்கு பெரியம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இதுவே போதும். ஆனாலுமே பெரியம்மாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை போல் அப்படின்றதையுமே நம்ம சிவா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துக்கிட்ட வந்து, சிந்து நீ கிளம்பு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, சிந்துமே ரொம்ப சந்தோஷமாக 2 நாளுக்கு தேவையான எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு 2 3 சாரீ எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மெடிக்கல் கேம்ப் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ சிவாவுக்கு வந்து மீட்டிங் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. சரி சிந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அப்படியே போய் டீ குடிக்கலாம், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப் போகலாம், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அப்படின்னு ஏதாவது பண்ணலாமே. என்ன சிந்து ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்க போல். டாக்டரே சும்மா தான் டாக்டரே, நீ என் கூட இருக்கிறப்போ எல்லாமே அழகாக மாறும் டாக்டரே. நீ என் கூட இருக்கிற நேரத்தை நான் அழகாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இந்த 2 நாள் நமக்கு செலவாகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம், அதாவது இந்த 2 நாட்கள் அழகாக ஜாலியாக சந்தோஷமாக செலவாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே டீ ஷாப் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ரோட்டு கடையில் ரோட்டு ஓரத்தில் ஒரு தாத்தா வந்து சைக்கிளில் வச்சு தான் டீ விற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு டீ வாங்கி ஒரு பன்னு வாங்கி 2 பேருமா ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரே இதுவும் ஒரு மாதிரி சுகமாக நல்லா இருக்குல்ல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சிந்து நல்லா தான் இருக்குது. சரி டீ குடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு பீச் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பீச் போயிட்டு அங்கேயுமே அந்த தண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு, அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அப்படி ஜாலியாக இருக்காங்க. இப்போ சிந்து இருந்துட்டு, ஏன் டாக்டரே நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிந்து அதெல்லாம் நீ நானும் ஒன்றா தான் இருப்போம். சீக்கிரமாக பெரியம்மா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் என்னையும் சேர்த்து வைப்பாங்க. அதுக்கான காலம் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் எங்கள் சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை டாக்டரே அந்த சுவாதி உங்கள் கூட ரொம்பவே நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிற சிந்து? கண்டிப்பாக அதாவது அந்த சுவாதியெல்லாம் அப்படி நினைக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டாக்டரே நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த சுவாதிக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சிந்து? ஆமாம் டாக்டரே, அவள் வாயை திறந்தே சொன்னான். அவள் மனசில் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அப்படி ஒன்று மட்டும் நடந்துடவே கூடாது டாக்டரே. ஏன்னா நீயும் நானும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழணும், ஒன்று சேர்ந்து வாழணும், அதுவும் உங்கள் பெரியம்மாவோட சம்மதத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நடக்கும் சிந்து, நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
சிந்துக்கு வந்து 2 சாரீ எடுத்து கொடுக்கணுன்னு நம்ம சிவாவுக்கு ஆசை. ஸோ அதாவது சாரீ கடைக்குமே போகிறாங்க, துணி கடைக்குமே போகிறாங்க. போயிட்டு சிந்து உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு எத்தனை சாரீ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு டாக்டரே இதெல்லாம், என்கிட்ட நிறைய சாரியெல்லாம் இருக்குது. இருக்கட்டும் சிந்து, உனக்காக நான் ஆசையாக எடுத்து கொடுக்கணுன்னு நினைக்கிறேன், ஏன் இதை நீ மறுக்கிற, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி டாக்டரே, நீ ஏன் எனக்கு ஆசையாக எடுத்து கொடுக்குறப்போ நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும், ஏன் டாக்டரு நீ எடுத்து கொடுத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாரியாக எடுத்து எடுத்து கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே எனக்காக நீ ஆசையாக எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிற, அது உனக்கு பிடிச்ச சாரியாக தான் இருக்கணும், நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிந்து, உனக்கு எது கரெக்டாக இருக்கும்னு அது உனக்கு தானே தெரியும், நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு. இல்லை டாக்டரே, அது எப்படி இருந்தாலும் சரி, நீ எடுத்து கொடுத்தா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவுக்காக சாரியெல்லாம் எடுத்து எடுத்து அவங்க தோள் மேலே போட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 சாரீ வந்து செலக்ட் பண்ணுறாங்க நம்ம சிவா. ஸோ இந்த சாரீ எல்லாமே நம்ம சிந்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்டரே உண்மையாகவே நீ சூப்பராக செலக்ட் பண்ணுற டாக்டரே, எனக்கு கூட இந்த அளவுக்கு சாரீ கலெக்ஷனில் எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்து அவ்வளோவா செலக்ட் பண்ண கூட தெரியாது, நீ சூப்பர் கலர், அதுவும் டிசைன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக சிவா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இது டாக்டரே, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சிந்து அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து அந்த ஜவுளி கடையிலேயே ஒரு ஃபோட்டோவை எடுத்து உடனே அந்த ஒரு சந்தோஷத்துலேயும் ஆர்வத்துலேயும் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டுடுறாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ், அதாவது சிந்துவோட நம்பர் வந்து வீட்டில் உள்ள அத்தனை பேர்கிட்டையுமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆறுமுகம், பைரவி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷம்தான் படுறாங்க. ஆனால் ஸ்வாதி அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சிந்து, என் காலை உடச்சிட்டு நீ என்ன வீட்டில் படுக்க வச்சுட்டு சிவா கூட நீ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா, இப்போவே அன்னபூர்ணியாத்தக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடியே எடுத்து வைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்வாதி வந்து பயங்கரமாக கோவத்தோட எந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால நடக்க முடியல, நிறைய வலி இருக்குது, வலி கொடுக்குது கால். ஸோ உட்காந்த இடத்துல இருக்காங்க. அன்னபூர்ணி ஆண்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாமல் அன்னபூர்ணி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணியுமே நம்மளை வர சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறா ஸ்வாதி, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. ஸோ போனதுமே சொல்லு ஸ்வாதி, எதுக்காக கால் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி இந்த சிந்து மெடிக்கல் கேம்புக்காக அவள் வேலை விஷயமாலாம் போக கிடையாது, சிவா கூட ஊரை சுற்றுறதுக்காகவே போயிருக்கா ஆண்டி, என்ன சொல்கிறம்மா ஸ்வாதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஆண்டி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணிக்குமே பயங்கரமாக கடுப்பாகுது, பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருந்தா சிவா கூட ஊரை சுற்றுறதுக்கு போயிருப்பா, வரட்டும். இங்கே பாரு ஸ்வாதி, இதை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத, ஏற்கனவே உன் கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இதுவே உனக்கு நிறைய வலி இருக்கும். ஸோ கண்டதெல்லாம் யோசித்து நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத, சிவா வரட்டும், வீட்டுக்கு வந்ததுமே அவங்ககிட்ட பேசிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே உனக்கும் சிவாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வாதிக்கிட்ட அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் ஸ்வாதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஏற்பாடை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நானுமே அதுதான் அந்தளவுக்கு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா சிந்து சிவாவை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு ஓடி போகிறதுக்கு கூட தயங்க மாட்டா, உங்களை கூட மறக்க வச்சுருவா அந்த சிந்து, அந்த அளவுக்கு சொக்கு பொடி போடுறா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வாதி நீ கவலையே படாத, எக்காரணத்துக்காகவும் எதுக்காகவும் சிவா நான் சொல்கிற பேச்சை தாண்டி வேறு எதுவுமே செய்ய மாட்டான், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ கவலைப்படாத, சிவா வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஸ்வாதியுமே காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா சிந்துவை அடித்து வீட்டை விட்டு துரத்துவாங்க அன்னபூர்ணி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு சிந்து வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த 2 நாள் நம்ம சிவா கூட. அங்கே இங்கேன்னு ஊரை சுற்றிக்கிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சிவா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக ஒன்று சேர்ந்துமே வாழ்ந்துடுறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம சிந்து வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்வாதிக்கும் நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போய் சடான்னு இங்கே நம்ம சிந்து வாந்தி எடுக்க, சிவாவோட வாரிசு நம்ம சிந்துவோட வயிற்றில் வளர்ந்துச்சு அப்படின்னா
அதை தாண்டி அன்னபூர்ணியாலுமே எந்த ஒரு முடிவையுமே தனிப்பட்ட முறையில் எடுக்கவே முடியாது. ஏன்னா குழந்தைக்காக எல்லாருமே யோசித்து தான் ஆகணும். அந்த வகையில் நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம அன்னபூர்ணி கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா குழந்தைக்காக அன்னபூர்ணியே இது சிந்துவையும் நம்ம சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த ஸ்வாதி சிவாவை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடணும், சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற நினைப்பே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. சீக்கிரமாகவே நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதே சமயம் நம்ம சிந்து வந்து ப்ரெக்னென்ட் ஆனாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்படியெல்லாம் கதை போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே சிந்து சிவா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.